I am the resurrection and the life. Whoever believes in me will live. உயிர்த்தெழ செய்பவனும் வாழ்வு தருபவனும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். Go to Bethany. பெத்தனிக்கு செல்வோம். கண்ணீர் வடித்தது கருணை, மழையே அழுதது, ஆறுதலே ஆறுதலை தேடியது. என்னிடம் தன்னை தந்த லாசர் என்னில் வாழ்கிறான். என் அன்பில் கலந்தவன் மண்ணில் சாய்வதில்லை, சாவில் மாய்வதில்லை, உலகில் ஓய்வதில்லை. இதை நம்புகிற நங்கை நீ வெம்பி அழ வேண்டாம் என்றார் இயேசு. இயேசுமா காவியம். அன்பாண்டவர்களே, அன்பாண்ட தொலைக்காட்சி விசுவாசிகளே, அந்த கட்டுகளோடு அந்த வெள்ளை துணி போட்டு கட்டி இருந்த கட்டோடு ஏஞ்சி அப்படியே மம்மி வர மாதிரி லாசர் வெளியே வரார். கலையில இருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இறந்த பிணமாச்சே, 4 நாள் ஆச்சே, அப்படியே ஏஞ்சி வருதே, பயந்து அலறி இருப்பாங்க அல்லவா? ஆனால் அணிலாடி பகல் என்ற போது ஞாயிற்றுக்கிழமை மாலை தூரத்து பங்குகளுக்கு போய் பூசை வைக்கணும். ஒரு தூரத்து பங்குல போய் அப்போ மழை பெஞ்ச நேரம் வேற, மழை. அதனால் நான் மட்டும் தனியாக இந்த ஓட்டை மொப்பட்டை ஒன்று எடுத்துக்கிட்டு போய் அந்த ஊரில் போய் பூசை வச்சுட்டு நான் தனியாக திரும்பி வரேன். வர வழியில் செயின் கழண்டுக்குச்சு. கையில் ஒன்றும் டார்ச் லைட் இல்லை, ஒன்றும் இல்லை, போட முடியல. சரி மெதுவாக தள்ளிக்கிட்டு வருவோம் அப்படின்னு மெதுவாக தள்ளிக்கிட்டே வந்தேன். அடுத்த ஊர் வந்துடுச்சு. அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, ஹெட் மாஸ்டர் இருக்கிறாரு. சரி, அங்கே லைட்டை போட்டு செயின் சரி பண்ணலாம் அப்படின்னு ஊருக்குள்ளார நுழைஞ்சதும் ஒரு பையன், என்ன ஒரு 15 வயசு இருக்கும், டே ஹெட் மாஸ்டரை கூப்பிடுறா அப்படின்னு. அவன் மேலே எங்கேயும் பார்த்தான். வெள்ளை அங்கி போட்டு ஒரு உருவம் இருட்டில் ஹெட் மாஸ்டர் கூப்பிடுறா. ஐயையோ பேயின்ட்டு ஓடுறான். டேய் நான் தாண்டா, ஃபாதர் தாண்டா அண்ணா. ஐயோ ஃபாதர்னு சொல்லி ஏமாத்துது பேய் அப்படின்னு. அனுபவங்கள். அப்ப அந்த வெள்ளை அங்கேயே ராத்திரியில பார்த்த உடனே அவனுக்கு உடனே பேய். அதுவும் எப்படி? ஃபாதர் போல பேரை சொல்லி பேய் கூப்பிடுதுன்றான். அப்ப அந்த இறந்த பிணம் ஏஞ்சு வந்தா எப்படி இருக்கும்? இதுவரைக்கும் இது மாதிரி பார்த்தது கிடையாதே. இயேசுவினுடைய வல்லமை. அப்ப இயேசு என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? கட்டவிழ்த்து போக விடுங்கள். இந்த கட்டுகள் என்பது அவன் இறந்து விட்டான் என்பதற்கு அடையாளம். இந்த கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்றால் இனி அவன் இறந்தவன் அல்ல, உயிர் பெற்றிருக்கிறான். இயேசு உயிரை கொடுக்கிறார். நானே உயிர் தெழுதல். ஆகவே கட்டவிழ்த்து போக விடும் இயேசுவே, பாவ கட்டுகளை அவிழ்த்து விடும் இயேசுவே. நம்மை சுற்றி கட்டி இருக்கக்கூடிய கட்டுக்கள் நிறைய, சாத்தானுடைய கட்டுக்கள்லாம் நிறைய இருக்குது. சில சமயத்துல நாய் கூட இருக்கும், நாய் கொலைக்காது. திருட்டு போயிடுச்சுன்னா கேட்பாங்க, நாய் கொலைக்கலையே, ராத்திரி எப்படி திருட வந்தான்னு தெரியலையே. நாய் வாயை கூட கட்ட முடியும் மந்திரத்தால. அப்படி எந்த கட்டும் இயேசுவின் முன்னால் நிற்காது. கட்டுகள் உடைந்து விடும். The Gulliver and his Travels என்ற ஒரு நாட்டில் கதை புத்தகம் இருக்குது. கலிவர் என்பவன் ஒரு பெரிய மனுஷன். அவன் இந்த லில்லிபுட்டன்ஸ் என்று இருக்கிற ஒரு தீவுல போய் மாட்டிக்கிறான். அப்படியே கடந்து கடல்ல நீச்சிட்டு வந்து அப்படியே தூங்கிட்டு இருப்பான். அவனும் மாபெரும் மனுஷனை பார்த்தோன்னே அந்த லில்லிபுட்டன்ஸ் எல்லாம் ஐயோ ஏதோ ஒரு பூதம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நூலுல அவனை கட்டுறாங்க. கை கால் எல்லாத்தையும் கட்டி போடுறாங்க. கட்டி போட்டா அவனை கட்டி போட்ட மாதிரி ஆயிடும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. தூக்கம் கலைஞ்சு அவன் ஒரு பெறறான். இந்த நூலெல்லாம் ஏமாத்துறான். எல்லாம் பட்டு 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 வந்துது. ஐயோ நம்ம கட்டி போட்டிருந்த நூலெல்லாம் உடைச்சிட்டாரேன்னு ஓடுறாங்க. ஒரு அருமையான ஒரு நாடிடெயில் ஸ்டோரி. அவனுடைய வல்லமையினால் அதை அறுக்க முடிந்தது. எப்படிப்பட்ட கட்டாக இருந்தாலும் இயேசு அவிழ்க்கக்கூடியவர், கட்டை உடைக்கக்கூடியவர். அது பாவ கட்டுகளோ அல்லது மந்திரவாதி கட்டுகளோ தீவினைகளோ அல்லது எந்த விதமான உங்களுக்கு காப்பு கடிச்சிருக்கிறாங்க, சூனியம் செஞ்சிருக்கிறாங்க, பயப்படாதே. இயேசுவிடம் வா, ஜெபி. ஜெபத்தால் கட்டுக்கள் உடையும்.
எரிகோ நகரத்து மதில்களை உடைத்தவர் அல்லவா? யோர்தான் நதியை மூடச் செய்தவர் அல்லவா? ஜெபத்தினால், ஜெபத்தின் வல்லமையினால் இவைகள் எல்லாம் நடந்தது என்று வேதத்திலே படிக்கிறோமே. இவைகள் எல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல. நம்முடைய ஜெபத்தினால் தீய கட்டுகளை உடைக்க முடியும். உடைக்கக்கூடிய வல்லவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. Jesus humanity inspires us. Jesus divinity empowers us. Jesus gives us new life and hope. இயேசுவின் மனித தன்மை நம்மை ஊக்குவிக்கிறது. அவரது இறைத்தன்மை ஆளுமை அளிக்கிறது. இயேசு புது வாழ்வும் நம்பிக்கையும் அளிக்கிறார். Thus says the Lord God, O my people, I will open your grace and have you rise from them. எசேக்கியேல் 37:12. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளில் நின்று மேலே கொண்டு வருவேன். தனித்தீர்வை, பொது தீர்வை என்று இரண்டு தீர்வைகள் உண்டு. தனித்தீர்வை ஒவ்வொருவரும் இறந்த பிறகு இறைவன் முன்னால் பெறுகின்ற தீர்ப்பு. பொது தீர்வை நாம் எல்லாருக்கும் உலக முடிவின் சமயத்திலே கொடுக்கப்படுகின்ற பொது தீர்ப்பு. எக்காலம் முழங்க வானதூதர்கள் எல்லாம் புடைசூட ஆண்டவர் மகிமையோடு வருவார். He comes again. மகிமையோடு வரும்போது என்ன செய்கிறார்? யார் யாரெல்லாம் நல்லது செய்தார்களோ அவர்களுக்கு நல்ல சம்பாவனை அளிக்கிறார். நல்லது செய்தாய், நல்ல சம்பாவனை பெறுவாய். அல்லது செய்தவர்களை, தீவினை செய்தவர்கள் தீய தண்டனை பெறுவார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. இது ஒன்றும் பயமுறுத்துறது அல்ல, எக்ஸாஜரேஷன் அல்ல, மிகைப்படுத்தி சொல்வது அல்ல. மாறாக எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் காட் எ ரியாக்ஷன். விஞ்ஞானம். நல்லது செய்தால் நல்லது வரும், தீவினை செய்தால் தீவினை வரும். மாற்று கருத்து கிடையாது. ஆகவே எப்படி நாம் தீர்ப்பிடப்படுவோமாம்? மானிடர் வினையெல்லாம் எழுதி வைத்துள்ள நூலொன்று அங்கே திறந்து வைத்திடுவர். மாந்தரும் அதனால் தீர்ப்படைந்திடுவர். நம்ம செய்யற செயல்கள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிற ஒரு கோல்டன் புக். அதில் எல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நான் செய்த நல்ல செயல்கள், நான் செய்த தீவினைகள் எல்லாம் அங்கே இருக்கிறது. அதற்கு தகுந்தாற்போல் நான் தீர்ப்பிடப்படுவேன். கல்லறைகள் திறந்து அந்த பொது தீர்ப்புக்கு செல்லும் பொழுது இவைகளை நான் எதிர்கொள்ள வேண்டும். வேற ஏதாவது குறுக்கு வழி இருக்குதா? ஷார்ட்கட் இருக்குதா? இந்த டோல்கேட்டை தாண்டி போறதுக்கு இங்கே எப்படி ஏமாத்தலாம், ஆனா அங்க முடியாது. சந்தித்தாக வேண்டும். If the spirit of him who raised Jesus from the dead dwells in you, he will give life to your mortal bodies. இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களில் குடிகொண்டிருந்தால் சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். இந்த உடல் அழிந்துவிடும், மக்கிவிடும், மண்ணாக போய்விடும், புழுத்து போய்விடும். ஆன்மா அழியாது. ஆகவேதான் நம்ம எப்படி அடக்கம் செய்கிறோம் என்பது அல்ல. அடக்கத்தை கௌரவமாக செய்கிறோம், மரியாதையாக செய்கிறோம், பக்தியாக செய்கிறோம், சரிதான். ஆக்சிடென்ட்ல ராத்திரி ஹைவேஸ்ல யாராவது அடிபட்டாங்கன்னு வச்சுக்குங்க, என்ன ஆகும் தெரியுமா? போற பஸ் லாரி எல்லாம் மேல ஏறி ஏறி கூட போயிடும், எலும்பு கூட கிடைக்காது. அப்ப என்ன ஆகும்? அந்த உடம்பு உயிர் தெழும் போது எப்படி இருக்கும்? கூட எல்லாம் ஒன்னா சேர்ந்துருமா? அழிந்து போகின்ற உடல்கள். ஆனால் அழியாத ஆன்மா அங்கே போய் நிற்கும் ஆண்டவர் முன்னால். ஆண்டவர் முன்னால் நம் ஆன்மாக்கள் நிற்கும். உயிர்த்தெழச் செய்பவர் அவர்தான். All things pleases but for a moment, all things troubles but for a moment. That only is important which is eternal. அனைத்தும் ஒரு நொடியே மகிழ்விக்கும், அனைத்தும் ஒரு நொடியே தொல்லை கொடுக்கும். எது நித்தியமோ அதுவே முக்கியம். எது நித்தியம், எது நித்திய வாழ்வு, நிலை வாழ்வு எது?
அதை நான் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறேனா? அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா? முதலிடம் கொடுக்கிறேனா? நன்றாக பாருங்கள் அன்பார்ந்த மக்களே, அன்பார்ந்த பிள்ளைகளே. பல சமயங்களில் நாம் கொடுப்பது இல்லை. 10th ஸ்டாண்டர்ட் பூசைக்கு கூட வரமாட்டாங்க. 12th ஸ்டாண்டர்ட் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு கூட வரமாட்டாங்க. ஏன்னா பரீட்சை, டியூஷன். கடவுளுக்கு நேரத்தை கொடுக்க முடியாது. எது முக்கியம்? முக்கியம்னு நீ உணரல, பரீட்சை நேரத்தில் சாப்பிடாம இருக்கிறியா? அதே போலதான் ஆண்டவருக்குரிய நேரத்தை கொடுத்தாக வேண்டும். எங்க சாவி சுற்றி இருக்கு தெரியுமா? பெற்றோர்கிட்ட. போகணும். முதல்ல கோவில், முதலில் கடவுள், அப்புறம் தான் அடுத்தது. சொல்லி பாருங்க, மிஞ்சி நடக்குமா? நடக்காது. பெற்றோர் தான் முக்கியம். நீ சொன்னா கண்டிப்பா பிள்ளை நடக்கும். நம்ம பங்கள முடியும், எல்லா பங்களையும் அப்படித்தான். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது தெரியவில்லை. ஆனால் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், நல்ல பெற்றோர்களும் இருக்கிறார்கள். நெய்வேலி பங்குல நான் பங்கு தந்தையா இருந்த பொழுது 2 அனுபவம். வீடு சந்திக்க போறேன், ஒரு 10:30 மணிக்கு போனேன். தூங்கி ஒழிஞ்சிட்டு வந்து கதை திறக்குது. என்ன ஃபாதர், வீடு சந்திக்க வந்திருக்கிறேன். ஒரே தூக்க கலக்கமா இருக்குது. என்னம்மா பகல் நேரத்தில் தூங்கிட்டு இருக்கிற? காலையில 3:30 மணிக்கு எழுந்திருக்கிறேன் ஃபாதர். ஏஞ்சி இந்த பிள்ளைங்களுக்கு காலை உணவு, மதிய உணவு எல்லாம் தயார் பண்ணி கொடுத்து 5 மணிக்கு என் பிள்ளை டியூஷன் வாத்தியார் வீட்டில் இருக்கணும். 6 மணி பூசைக்கு நமக்கு வர்றது கஷ்டம். ஆனா டியூஷனுக்கு 5 மணிக்கெல்லாம் போய் டியூஷன் வாத்தியார் வீட்டில் இருக்கணும்னா எத்தனை மணிக்கு ஏஞ்சி கிளம்பி அது தயாராகணும்? முடியுது இல்ல? சரி, தேவையில்லைன்னு சொல்லல. ஏமா ஞாயிற்றுக்கிழமை பூசையில உன் பிள்ளைய பார்க்கறது இல்லையே, பூசைக்கே வரல, அப்புறம் எங்க மறைக்கல்விக்கு வரப்போகுது? ஃபாதர், இந்த பரீட்சையை முடிச்சிட்டும் ஃபாதர், அப்புறம் அனுப்பி வைக்கிறேன் ஃபாதர். சரி, அடுத்த வருஷம் போறேன். புள்ள ஸ்கூலுக்கு போல, வீட்டில் இருக்குது பிள்ளையும் அம்மாவும். ஏன் +1 சேரலையா? 2 சப்ஜெக்ட்ஸ்ல புடிச்சு. அப்படிதான் போகும். கடவுளுக்கு நீ இடம் கொடுக்கலன்னா கண்டிப்பா வேற எங்கேயாவது வாங்கிடும். 1 வருஷம் வேஸ்ட் ஆச்சா? பாஸ் ஆகலையா? தோல்வி அடைந்தாயா? கடவுளுக்குரியதை கொடு. உன்னுடைய உழைப்போடு சேர்ந்து ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். முயற்சி பார், பிள்ளைங்களுக்கு அனுபவித்து பாருங்கள். அதுதான் அனுபவம். இன்னொன்னு சொன்னேன். என்ன, இன்னொரு வீடை சந்திச்சேன். காஃபி குடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கிறேன். அங்க டிவி வைக்கிற இடத்துல டிவியை காணோம். எங்கம்மா அங்க டிவியை காணோம்? டிவியை நாங்கள் வித்துட்டோம் ஃபாதர். ஏன் வித்துட்டீங்க? ஏன், எங்ககிட்ட 2.5 வயசு தான் இருக்குது. என் பையன் காலங்காத்தால ஏஞ்சோன வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு ரிமோட்டை போட்டு ரஜினி படம் வேணும், எந்த சேனல்ல வருதோ அதை போட்டுட்டு பார்க்கணும்னு அடம் பிடிக்கிறான். நாங்கள் என்னவோ சொல்லி பார்க்குறோம், அடங்க மாட்டேங்கிறான், கத்துறான், அடம் பிடிக்கிறான். சரி, டிவி இருக்கிறதுனால தானே நீ அடம் பிடிக்கிற, டிவியை வித்துரு. டிவி இல்லை, இப்ப என்ன செய்வ? காலையில் டிவி பார்ப்பது என்பது இட் இஸ் நாட் எ பிரையாரிட்டி. கத்து கொடுத்தாங்களே அந்த பெற்றோர். அதற்காக தங்களுடைய அந்த சுக துக்கங்களை இழக்கிறார்கள். நாங்க டிவி பார்க்காவிட்டா கூட பரவாயில்ல, என் பிள்ளைக்கு நல்ல கருத்தை கொடுக்க வேண்டும், காலையில் டிவி பார்க்க கூடாது. நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போமா? சொல்லிக் கொடுக்கிறோமா? அந்த மாதிரி விழுமியங்களை. எது நித்தியமோ அது முக்கியம், அதற்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுப்போம். It is impossible that a person at one and the same time loves someone and desert him. Saint Augustine. ஒருவரை ஒரே சமயம் அன்பு செய்வதும் ஒதுக்குவதும் இயலாத காரியம். நல்ல உதாரணம். கடவுளை அன்பு செய்கிறாயா, உதாசீனப்படுத்த மாட்டாய், முக்கியத்துவம் கொடுப்பாய். ஆகவே இறைவனை அன்பு செய்கிறேனா, அதற்கு நான் என்னுடைய ஒத்துழைப்பை கொடுப்பேன், ஒதுக்க மாட்டேன். சென்ட் அகஸ்டினுடைய விழுமியம் பாருங்கள். அன்பு செய்யவும் ஒதுக்குவதும் ஒரே சமயத்தில் செய்ய முடியாது. ஒன்று அன்பு செய்வாய், இல்லை ஒதுக்கி தள்ளுவாய். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாய், இல்லை வேணான்னு போயிட்டே இருப்ப. எது எந்த பக்கத்தில் நீ இருக்கிறாய்? A friend will joyfully sing when you are on the mountain top and silently walk beside you through the valley. உன் நண்பன் மலை உச்சியில் ஆனந்தமாக பாடுவான், பள்ளத்தாக்கில் அமைதியாக கைகோர்த்து நடப்பான். யார் அந்த நண்பன்? நம் ஆயன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து.
அந்த இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் உன் கோலும் கழியும் எனக்கு வழித்துணையாகும். ஆண்டவரே, நீரே என்னை கரம் பிடித்து வழி நடத்தி செல்கின்ற நண்பன் என்ற ஒரு கருத்தும், many things about tomorrow I don't seem to understand, and I know who holds tomorrow, and I know who holds my hand. Many things about tomorrow. அந்த பாட்டை போட்டு பாருங்களேன். 10 பேர் வயசான கிழங்க அந்த பாட்டை அருமையா பாடுவாங்க, உணர்ந்து பாடுவார்கள். அர்த்தம் என்ன? many things about tomorrow, நாளைய தினத்தை பற்றி எனக்கு தெரியாது, நாளை என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் நாளைய தினத்தை யார் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறாரோ அவருடைய கரத்தை பிடித்து நடப்பேன். And I know who holds tomorrow, and I know who holds my hand. அமைதியாக கை கோர்த்து நடப்பான் என் அன்பன் பள்ளத்தாக்கிலும். அதுதான் நம்ம ஆண்டவர். கட்டுகள், அவை கட்டி போட்டு இருக்கக்கூடிய கட்டுகள் இவைகளிலிருந்து மீள வேண்டும். வரம் துறந்து வஞ்சம் மாற்றி ஐம்புலன்கள் ஆசையும் துறந்து நின்கண் ஆசையை தொடர்ந்து நிற்க மறந்திடாது மற்றனக்கு மாய நல்க வேண்டுமே. அயிலாய ஆக்கை நோய் அறுத்து வந்து நின் அடைந்து உய்வதொரு மாயம் நீ எனக்கு நல்க வேண்டுமே. என்னிடம் இருக்கக்கூடிய எல்லா வகையான ஆசைகள் இவைகளெல்லாம் களைந்து விட்டு உன்னிடம் வந்து இவைகளெல்லாம் அறுத்து விட்டு, நோய் நாடி நோய் முதல் நாடி, அதுபோல தீமையினுடைய வேரை அறுத்து அந்த தீமையை ஒழிக்கச் செய்து உன்னை வந்து அடைவதற்கு நீர் எனக்கு அருள் தருவாய், நீ எனக்கு நல்க வேண்டும். இயேசுவிலே தான் மீட்பு உண்டு, தேடும் வானக வாழ்வு உண்டு. இந்த ஆவலுடன் நான் ஆண்டவருக்காக காத்திருந்தேன். நான் இளம் குருமடத்தில் இருக்கும்போது வெளிவந்த பாட்டு. எப்ப? 68, 69. எவ்வளோ வருஷம் ஆச்சு. ஆவலுடன் நான் ஆண்டவர்க்காக காத்திருந்தேன், அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார். அருமையான பாட்டு. உணர்ந்து பாடுங்க, உருக வேண்டும், உள்ள உருக வேண்டும். ஒவ்வொரு பாட்டும் உணர்ந்து பாடுங்கள். வழிபாடு எவ்வளவு உன்னதமாக இருப்பது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். திண்ணமாக இறந்துவிட்ட இப்பூமிக்கு எந்த இறைவன் உயிரூட்டினாரோ அந்த இறைவன் இறந்தவர்களுக்கும் உயிரூட்டக்கூடியவர் ஆவார். திண்ணமாக அவர் ஒவ்வொன்றின் மீதும் ஆற்றல் கொண்டவர் ஆவார். திருக்குறான். இயேசுவினுடைய உயிர்ப்பை பற்றி அவர்தான் இறந்தவர்களுக்கும் உயிரூட்டக்கூடியவர், வல்லமையான ஆண்டவர், உயிரும் உயிர்ப்பும் நானே என்று சொல்லக்கூடிய ஆண்டவர். He allowed his friend to descend to the region of the dead that God might appear in his bringing the man back from hell. லாசர் இறந்து 4 நாள் ஆச்சு இல்லையா? 4 நாள் எங்க போயிருந்தான்? கீழே போயிருக்கணும், பாதாளம். அங்க போயிருந்தவன ஆண்டவர் மேலே கொண்டு வருகிறார் மறுபடியும் உயிருடன். கடவுள் நரகத்திலிருந்து மனிதனை திரும்ப கொண்டு வந்தது போல அவர் தனது நண்பரை இறந்தோரின் பூமிக்கு இறங்கி போக அனுமதித்தார். அங்கிருந்து கொண்டு வரக்கூடியவர், வல்லமை படைத்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. செபிப்போம். O Lord Jesus, our wonderful friend who bears all our sins and grief, we bring you all our restless heart and needless pain. Precious Savior, in you we take refuge and find rest. உற்ற தோழனாம் இயேசுவே, எங்கள் பாவ சாபங்களை சுமந்தவரே, எங்கள் அமைதியற்ற உள்ளங்களையும் எங்கள் வேதனைகளையும் உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். உன்னத மீட்பரே, உம்மிடம் அடைக்கலம் புகின்றோம், ஆறுதல் அடைகிறோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென்.